ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. என் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகிறது என் தங்கமே. உனக்கு உன்னுடைய துணைக்கும் இது நடக்க காத்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே. கவலையையே மனதில் வைத்துக்கொண்டு தினமும் முருகிக்கொண்டு கத்தி அழுதுவிட கூட உன் மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது அல்லவா என் குழந்தையே. அழுதுவிடு. உன் மனதில் உள்ளவற்றை கவலைகள் கரைந்து தீரும். அவற்றை அடுத்த கட்டத்திற்கு செல்ல உணர்ச்சியோடு செயல்படு என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை தேர்ந்தெடுத்து வெற்றியின் பாதையை உருவாக்கு என் தங்கமே. சுய நினைவுகளோடு துணிந்து செயல்படு. உன்னுடைய வெற்றியின் இலக்கை யாரிடமும் பகிர்ந்துவிடக் கூடாது என் தங்கமே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னுடைய தலையெழுத்தை நான் மாற்றப் போகிறேன் என் தங்கமே. உனக்கு உன்னுடைய துணைக்கும் இருவருக்கும் சேர்ந்து வாழ உன்னுடைய வாழ்க்கையை நிலையாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என் தங்கமே. புதிய வழியை காட்டப் போகிறேன். இருவரும் சேர்ந்து வாழும் மறு வாழ்க்கையை இருவருக்கும் கொடுக்க போகிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வர வேண்டும் என்றால் உன் மனதில் இருக்கும் அசுத்தங்களை அகற்றிவிடு. வெளியில் வா என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த நிலை மாறும். அதற்கு நீ தன்னம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என் தங்கமே. உன் வாழ்வில் எல்லாம் நிலையும் மாறும் வரை தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்கொள் என் தங்கமே. உன்னையே நீ முழுதாய் நம்பு. உன் வாழ்க்கையில் யாரையும் நுழைய விட்டு விடாதே. துணிந்து முயற்சி செய் என் தங்கமே. அப்போது உன்னுடைய இலக்கை சுலபமாக நீ நிச்சயமாக அதை சென்றடைவாய் என் தங்கமே. எதையும் மனதில் போட்டு அடக்கி வைத்து உன்னையே நீ வருத்தி கொள்வதை முதலில் நிறுத்திவிடு என் தங்கமே. மனதில் வலிகளை அடுக்க அடுக்க மனம்தான் நொந்து உன்னுடைய அமைதி குலைந்து நீ ஒரு மிருகம் போல் மாறிவிடுவாய் என்பதை மறந்து விடாதே. சுள்ளி துளியாக சேரும் நீர்கள் ஒரு அகல குட்டையாக மாறிவிடும் என்பதை மறக்காதே. அதுபோலத்தான் உன்னுடைய கோபமும் சிறிது சிறிதாக சேரும். ஆனால் உன் மனதை வலியை கொடுக்கும் அளவிற்கு அது பெரிதாகிவிடும் என் தங்கமே. அப்பொழுது அதை பேசி அந்த பிரச்சனைகளை முடித்துவிடு. சோதனைகள் இருக்கலாம். சோதனையோடு வாழ்வதுதான் தவறு என் தங்கமே. வலியை சுமந்து கொண்டே உன் மேல் வலியை ஏற்றிக்கொண்டே உனக்கு வலியை கொடுத்து கொண்டே இருப்பதை தாங்கிக் கொண்டே இருக்காதே. அனைத்தையும் இறக்கி வைக்க பழகு. உன்னுள் இருக்கும் வலிகளை எப்போதும் நீ இறக்கிவிட வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சோதனைகள் எது வந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக அதற்கான தீர்வை தேடிவிடு என் தங்கமே. உனக்கான தைரியத்தை வரவைத்துக்கொள் என் தங்கமே. சோதனைகளை கண்டு மட்டும் மனம் தளர விட்டு விடாதே. நீயும் உன்னுடைய துணையும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஆறுதலை தேடுங்கள். உங்கள் மனம் வேதனை அடுத்தவர்களில் சொல்லி ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் அடுத்தவரை தேடி விடாதே. ஆறுதல் என்று நினைத்து கொள்ளாதே. அவர்கள் உனக்கு ஆறுதல் கொடுக்க அல்ல, உனக்கு பிரச்சனையை சேர்க்கத்தான் வருவார்கள் என்பதை மறந்து விடாதே. அடுத்தவர்களுக்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள் என் தங்கமே. உன்னுடைய சோகம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. உன்னுடைய சந்தோஷம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. உன்னை தாண்டி இன்னொருவர் என்பது பொய் என்பதை மனதில் ஆழமாக தெரிந்து கொள் என் தங்கமே. உன் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உன் துணையிடம் சொல்லி அழுதுவிடு. சற்று நேரத்தில் உன் மனவேதனை காணாமல்
போகும் என் தங்கமே. அதை சேகரித்து கொண்டிருக்காதே. அவ்வப்பொழுது அதை செய்துவிடு என் தங்கமே. உடல் நலனுக்கு நல்ல உணவும் நல்ல வாழ்க்கையாம் தேவைப்படும். அதுபோல மன நிம்மதிக்கு மனதை அவ்வப்பொழுது உன் மனதில் இருக்கும் அந்தந்த கஷ்டங்களை எடுத்து விடுவதுதான் நல்லது. உன்னை தவிர வேறு யாரும் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்ளாதே. நான் மட்டும்தான் வேதனையை தீர்ப்பேன் என் தங்கமே. ஆனால் சிந்தித்து செயல்படு, நன்மை செய்துவிடு என் தங்கமே. அவர்கள் செய்கிறார்கள் என்ற அந்த கோட்டிற்கு நீ என்றும் சென்றுவிடக் கூடாது. நன்மையோ தீமையோ பிறரால் வருவது கிடையாது. அவரவருக்கு அவரவரே கொடுத்து கொள்கின்ற ஒரு அடிதான் என் தங்கமே. அவரால் செய்கின்ற பாவ புண்ணியத்தால் மட்டும் வரும் என்பதை மறந்துவிடாதே. மனிதன் மதி வழியில் மதியையே விதி வழியில், விதியையே கர்மா வழியில். கர்மா உன் கையில். அதாவது இன்று நாம் செய்யும் செயல்கள் நாளை நமக்கு வர இருக்கும் நல்வினையையும் தீவினையையும் அதனால் அறியப்பட்டு செயல்படுகின்றது தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை வாழ, உன் துணையிடம் சேர்ந்து வாழ உனக்கு இப்போது துணையாக இந்த சிவனப்பா நான் இருக்கின்றேன் என் தங்கமே. அவருக்கும் உனக்குமான பந்தத்தை நான் ஒற்றுமைக்கப் போகின்றேன் என்பதை மறந்து விடாதே. அவருக்காக நீ பட்ட கஷ்டங்களை என்றும் நீ இழந்து விடாதே. ஏனென்றால் அவருக்காக பட்ட கஷ்டம் அப்பேற்பட்ட கஷ்டம் என்று எனக்கு தெரியும் என் தங்கமே. அவரையே நான் உனக்காக கொடுக்க காத்திருக்கின்றேன் என்றால் உன் மனதை நீ தயாராக வைத்துக்கொள் என் தங்கமே. அவரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது உனக்கு இதுவரை நடந்த அத்தனை செயல்களையும் தாங்கிக் கொண்டிரு என்று கூறினேன் என் குழந்தையே. அவரவர் செய்த வினை அவரவர் கிடைக்கும் என்பது போலத்தான் அவரவர் செய்த கர்மாவுக்கான பலனை அவரவர் அனுபவிக்கப் போகிறார் என் தங்கமே. நீ எதையும் வேடிக்கை பார்க்க வேண்டியதில்லை. உனக்கான கஷ்டத்தை கொடுத்த கடவுளே உனக்கு நன்மையையும் கொடுக்க காத்திருக்கிறேன் என் தங்கமே. எதையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. அவரவருக்கான செயலை அவரவர் பெற்று கொண்டுதான் இருக்கிறார். உனக்கு கொடுத்த கஷ்டத்தை விட பன்மடங்கு சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது. உன் சிவனப்பா அருளால் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே. உன் துணையை ஏங்கி நினைத்து தவித்து கொண்டிருந்தாயே. உன் துணைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாயே. அனைத்தையும் உன் கண்முன் கொண்டு வர உன் அப்பன் நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். உனக்கு அவரை கொடுக்கவும் போகிறேன். இத்தனை நாள் வாழ்க்கையில் எதவோ இழந்தது போல் இருந்தாயே. இன்று வரை அப்படித்தானே நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இதை கேட்ட பிறகு உன் மனதில் ஒரு நம்பிக்கை என்பது பிறக்கும். அந்த நம்பிக்கை பிறந்தால் இது நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகின்றது என்பது 100% உண்மை என்பதை மறந்துவிடு. இந்த அப்பா அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதும் உண்மை. இன்னும் 24 மணி நேரத்திற்குள் அந்த உணர்வு உன் மனதில் வந்தாயானால் அது உனக்கு நடந்து தீரும் என் தங்கமே. எதையும் கவலைக்கு என்று எடுத்துக்கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதுக்காக என்று நினைத்துப்பார். உனக்கே அதன் பிறகு அது என்ன நன்மையை உனக்கு கொடுக்கிறது என்பதை காட்டிவிடும் என் தங்கமே. நான் இருக்கின்றேன். உன்னை அப்படி ஒன்றும் விட்டுவிடப் போவதில்லை என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயன் நே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.